ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல நம்ம டச், அதாவது நம்ம எதுக்கு சாப்பிடுவோம், ரைஸோட சாம்பார் சாதம், தயிர் சாதம், நம்ம கலந்த சாதம் இதோட தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு ஸ்பெஷல் பொடி போட்டு ஒரு ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸ்டைல் அவங்களதா இருந்தாலும் ஃபுல்லா நம்மளோட மெத்தட்ல இருக்கும். ரொம்ப குவிக்காவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா 2 வீடியோ, மத்தியானம் ஒரு ஷார்ட் சின்ன சின்ன சமையல் குறிப்புகள், இல்லைன்னா சின்ன சமையல். ஈவினிங் ஒரு பெரிய வீடியோ ஃபுல்லா சமையல். இந்த 2 வீடியோவுமே நீங்க பார்க்கலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இப்போ இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர் நம்ம இந்த வாழைக்காய் ஃப்ரைல ஆட் பண்ண போறோம். அதுதாங்க அந்த ரெசிபியோட ஹைலைட்டு. நம்மளோட எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்ல பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இன்கேஸ் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கும் போதே சொல்றேன். வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 வாழைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஒரே திக்னஸ்க்கு கட் பண்ணிருக்கேன். ஷேப் நம்ம எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். பொடி பொடியா நம்ம எப்படி கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது அழகா இருக்குங்கிறதுக்காக நான் ரவுண்டா கட் பண்ணிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுல நல்லா வெடிச்சு இந்த பருப்புல நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலையும் பெருங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை எல்லாத்தையும் போட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லே வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப மூடி வச்சு இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்ப நல்லா வெந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் ஒன்று நம்ம போட போறோம் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அதை ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்க அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வதக்கி வச்சிருக்கிற வாழைக்காயில இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த பவுடர் ஃபுல்லா தூவிடணும். இந்த 2 வாழைக்காய்க்கு இந்த பவுடர் கரெக்டா இருக்கும். இப்போ இதில் லேசா 2 கையளவு தண்ணி தெளிச்சுக்கணும். அப்பதான் இந்த பவுடர் வாழைக்காயில நல்லா ஒட்டிக்கும். இல்லைன்னா பவுடர் தனியாகவும் வாழைக்காய் தனியாகவும் இருக்கும். 2 கை தண்ணி நல்லா தெளிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பவுடர் ஃபுல்லா வாழைக்காயில நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க. இந்த பொடி ஃபுல்லா நல்லா வாழைக்காயில கோட் ஆகி அந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லா நல்லா ஒன்னா பிளெண்ட் ஆகி ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டும் ஆயிருக்கு. நீங்க இது நல்லா ரோஸ்டா வேணும்னா கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு வதக்குனீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடும். கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடும். இந்த மேல இந்த மாதிரி ஃப்ரை ஆயிட்டு உள்ள நல்லா சாஃப்டாவே இருக்கும். வெங்காயம் சேர்க்கணும்னா நீங்க வாழைக்காய் போடும்போதே வெங்காயத்தையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. 2 ஒண்ணா வதங்கிடும். நம்ம பவுடர் பண்ணும்போது ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்து வச்சு அரைச்சிங்கன்னா அந்த மசாலா ஃப்ளேவரோட இருக்கும். இந்த வாழைக்காய் ஃப்ரையை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், கலவை சாதம் எதோட வேணாலும் தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். மகாராஷ்டிரியன் ரெசிபி நம்மளோட ஸ்டைல்ல வாழைக்காய் ஃப்ரை சர்விங்க்கு ரெடி. டிஃபரெண்டான இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.